சிம்பிளான டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி செய்யுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு பொரிஞ்சணும். 2 பெரிய வெங்காயத்தை குட்டியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான பேஸ்ட்டுக்கு ஒரு பெரிய தக்காளி, 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா அதில் தேவைக்கேற்ப உப்பு போட்டு இப்போ தேவையான மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா நான் அதில் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்து அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுறேன். அப்படி நம்ம கிளறனால இந்த மசாலாவில் உள்ள கிரேவி எல்லாமே மட்டனில் இறங்கி மட்டன் சாப்பிட்றப்ப நல்லா மசாலா இறங்கி சூப்பராக இருக்கும். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிய விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு உங்களோட மட்டன் பொறுத்து விசில் விட்டுக்கோங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் 3 விசிலே போதுமானதாக இருந்தது. 3 விசில் விட்டு இறக்குனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நல்லா குழம்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிய விட்டு 2 புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அதில் தூவி நல்லா கொதிய விட்டு இறக்குனா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.